ஹாய், நான் கலைவாணி பரமசிவம், ஃபவுண்டர் ஆஃப் ருத்ரன் மைக்ரோகிரீன். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் எல்லாருமே பிளாக் அவுட் பீரியட்னா என்ன, எதுக்கு அதை வந்து மூடி வைக்க சொல்கிறீங்க, ஏன் வந்து அதை வந்து இருட்டான ஒரு இடத்துல வைக்க சொல்கிறீங்க, இவ்வளோ ப்ராசஸ்லாம் நாங்கள் வீட்டில் செய்கிறதுக்காக எப்படி பண்ணுறது அப்படி கேட்டிங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த சீடு வந்து இன்னியோட 3rd டே. ஸோ வந்து எவ்வளோ அழகாக ஜெர்மினேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே ஜெர்மினேட் ஆகி எல்லோ கலரில் இருக்கா. இப்போ இதை நம்ம வந்து வெளிச்சத்தில் வைக்கும் போது 2 நாளில் 3 நாளில் க்ரீன் கலர் லீஃபாக வந்துடும். அதுக்கப்புறம் உடனே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன் இதை வந்து பிளாக் அவுட் பீரியடில் வைக்க சொல்கிறோம், பிளாக் அவுட் பீரியட்னா என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன். பிளாக் அவுட் பீரியட்னா ஒரு விதையை வந்து நார்மலாகவே நம்ம மண்ணுக்குள்ளே தோண்டி உள்ளே வச்சு மூடி வைப்போம், தண்ணி ஊற்றுவோம். ஸோ அந்த விதை தண்ணியில் ஊறி நல்லா ஜெர்மினேட் ஆகி முளைச்சி மேலே வந்து 2 இலை விடும். அதுதான் நம்ம வந்து நார்மலாக ஒரு விதைய செடி மண்ணில் போட்டால் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா. அப்போ நம்ம வந்து இந்த 2 இலை வருது பார்த்தீங்களா, அதுலேயே ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். இதுதான் மைக்ரோகிரீன். ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதை வந்து மண் போட்டு மூடி வச்சு மேலே வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்க். அதனால தான் நம்ம மேலே டின் லேயருக்கு ஒரு மேட் மாதிரி போட்டிருப்போம், கொக்கோபேட்டோட கம்போஸ்ட்டை. ஸோ வந்து இந்த இந்த விதைக்கு இதோட விதையோட தன்மையே மண்ணுக்குள்ளே போய் மூடி அதிலிருந்து முளைச்சி வர்றது தான். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதுக்கு தரதுக்காக தான் பிளாக் அவுட் பீரியட் வைக்கிறோம். இதுதான் பிளாக் அவுட் பீரியடு. ஸோ பெரிய விஷயம்லாம் இல்லை. 3 நாளைக்கு நீங்கள் மூடி வச்சாலோ இல்லை வெளிச்சம் வராத மாதிரி ஒரு இடத்துல வச்சாலே போதும், அழகாக இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். தண்ணி மட்டும் நீங்கள் குட்டி ட்ரைவாக இருக்கனால தண்ணி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே இந்த விதைக்கு நீங்கள் தர வேணாம். ஒரு ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ எதுவுமே தேவைப்படாது. இதுக்கு அழகாக தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா அந்த விதையே அது அழகாக முளைச்சி நமக்கு ட்ரூ லீஃப் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றலாம். எவ்வளோ ஹெல்த்தியான ப்ராசஸில் எந்த ஒரு பெஸ்டிசைடும் இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும், அந்த மண்ணிலேருந்து சத்தை எடுத்து அந்த விதை வளர்ந்துருது. ஸோ மைக்ரோகிரீனில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு மைக்ரோகிரீன் சாப்பிடணும்னு தோணுது, இல்லை மைக்ரோகிரீன்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது, ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ருத்ரன் மைக்ரோகிரீன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு இடம் இல்லை, இல்லை எனக்கு டைம் இல்லை அது வளர்த்தி விற்கிற அளவுக்கு, ஸோ நான் உங்ககிட்ட வாங்கி நாங்கள் சேல் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவை வளர்த்தி கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக ருத்ரன் மைக்ரோகிரீன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.